ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டிலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஐட்டம் கண்டிப்பாக வைப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கல்யாண வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பால் கறிக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் விட்டு போகாமல் இருக்கும். இது அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா. இது கசகசா கிடைக்கலன்னா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு. இது உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்புறம் கட் பண்ணது. அதுக்கப்புறமேலு பச்சை பட்டாணி. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு இது கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப போட வேண்டாம், 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது சோம்பு, பட்டை, கிராம்பு இது போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த வாசம் வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடுங்க. இதுக்கு ரொம்ப ப்ரௌன் கலரில் போகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்க தேவையில்லை. அப்புறம் அந்த கறியே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் ஆன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் பட்டாணி. ஸோ ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு சேர்த்திக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். அப்படி பண்ணாலே இது சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்திட்டு இதில் தேவையான கொஞ்சம் தண்ணியும் அதை மிக்ஸியவே அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமேலு நம்ம இதில் வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா சதுரமாக வெட்டிக்கிங்க. இதை கையில் பிசைஞ்சு விடக்கூடாது. இது வெட்டினா தான் அந்த ஷேப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. மூடி அந்த தேங்காவோட பச்சை வாசம்லாம் போய் அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைட் டிஷ்ஷு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.